ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது கண்டிப்பாக ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கொஸ்டின் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம்டு கொஸ்டின் ஏரியா தான். குரூப் 4ல் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸே போயிட்டாங்க. குரூப் 2ல் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக போய் நம்ம தேடியெல்லாம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்காக வேறு நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டாம். இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதே போதும்னு நினைக்கிறேன். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா, அந்த ஓரெழுத்து அப்படின்னாவே அங்கே ஒரு எழுத்து தான் வரணும். ஆனால் அதனோட மீனிங் வந்து அது வேறு மீனிங்கில் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓரெழுத்து அப்படின்னா ஒரே எழுத்து மூலிமா அது வந்து சொல்ல வர வார்த்தைகளை விளக்குறதா வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மொழி இருக்கும் அப்படிங்கிறது தான் மொழின்னா இந்த இடத்துல சொல்லுன்னு அர்த்தம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறதா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னூல் படி நன்னூலில் தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது குறிப்பிடும் நூல் எது? நன்னூல் படி தான் நம்ம 42 எழுத்துக்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். நன்னூலில் பார்த்தோம் அப்படின்னா நெடில் வந்து 40 எழுத்துக்கள் ப்ளஸ் 2 மட்டும் குறில் எழுத்துக்கள். மீதி எல்லாமே என்னது? நெடில். 2 குறில் எழுத்துக்கள் தான் வந்திருக்கு. குறில் எழுத்துக்களில் நேவும் தூவும் தான் வந்து வரும். என்னன்னா குறில் எழுத்துக்கள். மீதி 40 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? தொல்காப்பியர் குறிப்பிடுறது நெட்டு எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்களில் வந்து 7 எழுத்துக்கள் தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறாரு. அந்த குற்றெழுத்துக்கள் 5 வந்து மொழி நிறைவு இயல்பே, அதாவது அது வந்து நெடில் எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து தொல்காப்பியத்தில் படி இப்போ ஆ இ உ இந்த 7 எழுத்துக்கள் அப்படிங்கும்போது ஆ இ உ ஏ ஐ ஓ இது மட்டும்தான் என்னங்கிறாரு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுகிறாரு. மீதி எல்லா எழுத்துக்களும் என்ன அப்படின்னா குற்றெழுத்துக்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேங்களா? 42 எழுத்துக்கள்ல எது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓர் எழுத்தும் ஒரு மொழியும் அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆ அப்படின்னா அதனோட சொல் என்ன அப்படின்னா பசு. ஆவோட சொல் என்னன்னா பசு. ஈனா கொடு அப்படின்னு அர்த்தம். ஊனா இறைச்சி. ஏ என்றால் அம்பு. ஐ என்றால் தலைவன். ஓனா மதகு நீர் தாங்கும் பலகையத்தான் ஓ அப்படிங்கிறாங்க. கானா சோலை. கூனா பூமி. கை அப்படின்றால் ஒழுக்கம் அப்படின்னு பொருள். கோ என்றால் அரசன். கோ என்றால் அரசன். சானா இறந்து போ அப்படின்னு அர்த்தம். சீ அப்படின்னா இகழ்ச்சி. சீ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை கேவலமா சொல்றதுக்கு சீ அப்படிங்கிறோம்ல, அதை வந்து இகழ்ச்சி அப்படின்னும். சே அப்படின்னா உயர்வு. சேனா உயர்வு. சோ அப்படின்னா மதில். சோ அப்படின்னா மதில். தா அப்படின்னா கொடு. கொடுங்கிறத குழந்தை கேட்கும்ல, தா அப்படிங்கிறது கொடு. அடுத்தது தீனாவே நெருப்பு அப்படின்னு அர்த்தம். தூணா தூய்மை. தூய்மையோட முதல் எழுத்து தூ. தூணாவே தூய்மை அப்படின்னும். தேனாலும் கடவுள். தே அப்படின்னா கடவுள். நைனா தைத்தல். நா அப்படின்னா நாவு அப்படின்னு அர்த்தம். நா என்றால் நாவு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை ஒருமை, அதாவது நீ அப்படின்னா முன்னிலை ஒருமையும், நே அப்படின்னா அன்பும். நீனா முன்னிலை ஒருமை, நே என்றால் அன்பு, நை என்றால் இழிவு, நோ என்றால் வறுமை. நீ என்றால் முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூனா மலரு, பேனா மேகம், பைனா இளமை, போனா செல்லு, மானா மாமரம். அடுத்து மீனா வான், மூனா மூப்பு, மே என்றால் அன்பு, மை என்றால் அஞ்சனம், மோ என்றால் மோத்தல், யா என்றால் அகலம், வா என அழைத்தால், வீணா மலரு, வைனா புல்லு, வவ் என்றால் கவர் அப்படின்னு அர்த்தம். வவ்வுனா கவர் அப்படின்னு அர்த்தம். நீனா முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா இழிவு. நைனா இழிவு. சீனா இகழ்ச்சி. நை சீ ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், பார்த்துக்குங்க. நைனா இழிவு, சீனா இகழ்ச்சி, நோனா வறுமை. நோ அப்படின்னா வறுமை. பானா பாடல், பூ என்றால் மலர், பேனா மேகம். பே என மெய்தது மேகம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. பை என்றால் இளமை. இளமை பை அப்படின்னு. பை என்றால் இளமை. போன செல்லு. மான மாமரம். மீனா வான். மீ வான். மீனா வானு. மீன வானு. மூன மூப்பு. மே என்றால் அன்பு. மை என்றால் அஞ்சனம். மோன மோத்தல். யான அகலம். வா என்றால் அழைத்தல். வி என்றால் மலர். வை என்றால் புல். வவ் என்றால் கவர். அடுத்து பார்த்தோம்னா 2 குறில் எழுத்துக்கள். என்ன நோ அப்படின்னா நோய் அப்படின்னு, தூணா உண்ணுன்னு அர்த்தம். இந்த 2 மட்டும்தான் குறில் எழுத்துக்களை சார்ந்தது. நோ என்றால் நோய், தூ என்றால் உண் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் 68 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 68 மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழியாக கொடுத்துருக்காங்க. போன குரூப் 4ல் டிஎன்பிசியில் அதாவது தமிழில் எல்லாமே தொகுத்து வழங்குறது மூலிமா மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
அது 70 மேலே வந்துருச்சு, 70 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல. பட் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் 68 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த 68 ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆ அப்படின்னா ஆவோட பொருள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா அதனோட பொருள் என்னென்ன வரும் அப்படின்னா 8 அழகு சிவன் சுட்டு. ஆனா 8 அழகு சிவன் சுட்டு அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்களும் ஆணு வரும், அதனால சுட்டு அப்படின்னு வருது. அடுத்து பார்த்தோம்னா ஆங்கும்போது ஆச்சமரம் பசு ஆன்மா சொல்லு பெற்றம் மான். இந்த பசுங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. பசுவும் ஆன்மா இதெல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈ அப்படிங்கிறது அதுவும் ஒரு சுட்டெழுத்து. அண்மை சுட்டுக்கு பயன்படும் இவன் அப்படின்னும். அது போக அன்பு இகழ்ச்சிக்கு ஈங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அன்பு இகழ்ச்சிக்கும் ஈங்கிற வார்த்தை குறிக்கும். அடுத்தது ஈதல். ஈதல் அப்படின்னா ஈதல் அன்பு ஈதல் அம்பு திருமகள் வண்டு தேனி இதழ். ஈதல் வரும், தேனியும் வரும், முக்கியமானது. அது போக இதழ் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஈ குடிக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊ அப்படின்னா சிவனையை குறிக்கும். உமையால் ஓர் இடைச்சொல். ஊனாவே என்னன்னா உமையால், அது ஒரு இடைச்சொல்லாவும் பயன்படுத்துவாங்க. ஊ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். அது போக உமையால் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளும் வரும். அடுத்தது ஊ அப்படின்னா உணவு இறைச்சி உண்ணல். உணவு இறைச்சி உண்ணல் இந்த மூணுமே ஊ அப்படின்னு வரும். பார்த்தோன்னா ஏன்னா குறி வினா எழுத்து. ஏங்கிற ஒரு வினா எழுத்து இருக்கும். அது மாதிரி குறி அப்படிங்கிற சொல்லுக்கும் வந்து அப்படின்னு பொருள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஏ அப்படின்னா பெருக்கம் ஏவுதல் அம்பு அப்படின்னும். ஏனா பெருக்கம் ஏவுதல் அம்பு இதுவும் வந்து வரும். அப்படின்னா தலைவன் அரசன் 5 மேன்மை மருந்து. ஐனா தலைவன் அரசன் 5 மேன்மை மருந்து அப்படிங்கிற பொருளும் குறிப்பிடுவது முக்கியமானது. தலைவன் ஐனா தலைவன் 5 அடுத்து மேன்மை இது மூணுமே வந்து முக்கியமானதா ஐய குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது அப்படின்னா ஓனா தட்டு பொருந்துன்னு அர்த்தம். ஓனா தட்டு பொருந்து. அடுத்து பார்த்தோம்னா ஓங்கும்போது மதகநீர் தாங்கும் பலகை அப்படின்னும் ஒளிவு. ஓனா மதகநீர் தாங்கும் பலகை ஒளிவு இதெல்லாம் குறிக்கும். அவுங்கும்போது பாம்பு நிலம் விழித்தலை குறிக்கும். அவுங்கிறது பாம்பு நிலம் விழித்தலை குறிக்கும். அடுத்து கானா அரசன் காற்று கதிரவன் செல்வன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அரசன் காற்று கதிரவன் செல்வன் மயில் மனம் மணி இமயம் கதிர் ஆகிய வார்த்தைகள் எல்லாம் இந்த அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லு வந்து குறிப்பிடும். அடுத்தது அப்படின்னா சோலை காத்தலு காவடி. காத்தல் காவடி அசைச்சொல். சோலையும் குறிக்கும் காத்தலையும் குறிக்கும். காவடி அசைச்சொல்லாவும் இருக்குது. அடுத்து பூந்தோட்டம் கலைமகள் நிறை காவல் இதெல்லாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அந்த ஒரு எழுத்து விவரிக்கக்கூடிய சொற்கள். சோலை காத்தல் காவடி அசைச்சொல் பூந்தோட்டம் கலைமகள் நிறை காவல் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா கீனா கிளிக்குரல் தடை தோணி கீனா கிளிக்குரல் தடை தோணி நித்தை அப்படின்னு வரும். அப்படின்னா குற்றம் சிறுமை நீக்குதல் பூமி. குற்றமே சிறுமை நீக்குதல் பூமி இதெல்லாம் குறிப்பிடும். குற்றமாருக்கு சிறுமையை நீக்கிறது. அடுத்து அப்படின்னா பூமி கூவுதல் கூகை. இப்போ அப்படின்னா பூமியும் கூகையும் முக்கியம். கூவுதல் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கை அப்படின்னா கரம் இடம் ஒப்பனை ஒழுக்கம். கையினாவே கரம்னு சொல்லுவோம். அது போக இடம் அப்படின்னு வரும். ஒப்பனையை குறிக்கிடும், ஒழுக்கத்தையும் குறிக்கும். கிரகணம் கைப்பிடி விறகு இது எல்லாத்தையும் கை அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடும். கிரகணம் கைப்பிடி விறகு இது எல்லாத்தையுமே குறிப்பிடும். அடுத்து கோனா அரசன் அம்பு வானம் மாலை பசு தோடு சொல்லு அப்படின்னு சொல்லப்படும். கோனாவே அரசனை குறிக்கும். அது போக மாலை பசு அம்பையும் குறிக்கும். அப்படிங்கிறது அம்பையும் குறிக்கும், வானத்தையும் குறிப்பிடும், மலையை குறிப்பிடும். பசு தொடு சொல் இது எல்லாத்துக்குமே என்னது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா அரசன் அம்பு வானம் மலை பசு தொடு சொல். அடுத்தது அப்படின்னா நீக்குதல் அல்லனா கொல்லுன்னு அர்த்தம். அப்படின்னா நீக்குதல் அல்லது கொல்லுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா செத்துப்போ அப்படின்னு சொல்றாங்களே இறந்து போ. தேயிலை செடி இறந்து போ. தேயிலை செடியை குறிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து சி அப்படின்னா அடக்கம் இகழ்ச்சி கிளறுதல் சீவுதல். அடக்கம் இகழ்ச்சி கிளறுதல் சீவுதல் இந்த
வார்த்தைகளை சி அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லு வந்து விவரிக்கும். அடுத்து சு அப்படின்னு ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா அதட்டு, ஓசை, நன்மை, சுகம் அதெல்லாமே வரும். சு அப்படின்னா அதட்டு, ஓசை, நன்மை, சுகம். இப்போ குழந்தைங்க சத்தம் போட்டா சத்தம் போடாத அப்படிங்கிறோம்ல, அதே தான் அதட்டுறது. சு அப்படின்னா அதட்டு, ஓசை, நன்மை, சுகம் இதெல்லாம் வரும். அடுத்தது சு அப்படின்னா வான வகை. சு அப்படிங்கிறது வான வகையை பத்தி குறிப்பிடுறது தான் என்ன அப்படிங்கிறது சு அப்படிங்கிறது. அடுத்தது சை. சை அப்படிங்கும்போது கைப்பொருள், செல்வம். சை சை அப்படிங்கிறது கைப்பொருள் மற்றும் செல்வத்தை குறிப்பிடும். சைனா கைப்பொருள் மற்றும் செல்வத்தை குறிப்பிடும். அடுத்து என்னன்னா சே. சே என்றால் எருது. சே அப்படின்னா எருது, சிவப்பு. காலை, மரம், உயர்வு, உறங்குதல், எய்துதல். இப்ப சே அப்படின்னா உயர்வு. அடுத்தது எருது, காலை, எய்துதல், உறங்குதல். இதெல்லாம் சே குறித்து முக்கியமானது. எய்துதலும் வரும், அதே நேரத்துல உறங்குதலையும் குறிப்பிடும். உயர்வு, எருமை, காளை இதெல்லாத்தையுமே என்ன சொல்லணும் சே அப்படின்னு சொல்லணும். அடுத்து சோ அப்படின்னா அரண். சோ சோனா அரண், உமை, கோட்டை, அரண். அதுல அரண் வரும், உமை வரும், கோட்டை வரும். வியப்பிடை சொல். சோ அப்படின்னா வியப்பிடை சொல் அப்படிங்கிறாங்க. வியப்புக்கு இடையில வர சொல்லதான் வியப்பிடை சொல். அடுத்து நா அப்படின்னா சுட்டு பொருந்துன்னு அர்த்தம். நா அப்படின்னா சுட்டு பொருந்து. தானா குபேரன், நான்முகன். நான்முகன்னா பிரம்மனை குறிக்கிறது. குபேரன். தா அப்படின்னா குபேரன், நான்முகன். அதுல தா அப்படின்னா கொடு, அழிவு, குற்றம், கேடு, வருத்தம் தருதல், தாவுதல். கொடு, அழிவு, குற்றம், கேடு, வருத்தம் தருதல், தாவுதல்ல தா அப்படின்னு குறிக்கும். தூ அப்படின்னா சுத்தம், தூய்மை, வெண்மை அதெல்லாம் குறிக்கும். பகை, இறைச்சி, பறவை, இறகை இது எல்லாத்தையுமே தூ அப்படின்னு குறிக்கும். சுத்தம், தூய்மை, வெண்மை, அதாவது இறைச்சி, பறவை, இறகை இதெல்லாம் குறிக்கும் தூ அப்படிங்கிறது. அடுத்து தூ அப்படின்னா அசைத்தல், அனுபவம், எரிதல், பரிவு, வருத்தம், வளர்த்தல். அசைத்தல், அனுபவம், எரித்தல். அசைத்தல், அனுபவம், எரித்தல், பரிவு, வருத்தம், வளர்தல். அசைத்தல், அனுபவம், எரித்தல், பரிவு, வருத்தம், வளர்த்தல்லாம் வந்து தூ அப்படிங்கிற இடத்துல வரும். அது தே அப்படின்னா தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள். தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா தே அப்படின்னு வரும். அடுத்து தை அப்படின்னா மாதம், தையல், தைத்தல், மரக்கண்டு, உட்புகுதல், சொல்லுதல். அதாவது தை அப்படின்னா மாதம், தையல், தைத்தல், மரக்கண்டு, உட்புகுதல், சொல்லுதல் வரும். தை என்றால் மாதம் இது ஒண்ணு, தைத்தலை குறிப்பிடும். மரக்கன்று. அடுத்து சொல்லுதல் அப்படிங்கிறதையும் வந்து தைத்தல் அப்படிங்கிறது வரும். அதனால இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து நா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா சிறப்பு, மிகுதி, இன்பம். நானோட ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னென்ன வரும் அப்படின்னா சிறப்பு, மிகுதி, இன்பம் அதெல்லாம் வரும். அடுத்து நா அப்படிங்கும்போது நாக்கு, சொல், நாடு, தராசு, அயலால், அயல், பொலிவு இதெல்லாம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியோட நா அப்படிங்கிற இடத்தோட பொருளா வரும். அடுத்து நீ அப்படின்னா இன்மை, அதிகம், சமீபம், நிறைவு. இன்மையே, அதிகம், சமீபம், நிறைவு இதெல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க நீ அப்படின்னாலும். நீ அப்படின்னா முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம் அப்படின்னு அர்த்தம். முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம் அப்படின்னு அர்த்தம். நூ அப்படின்னா தியானம், தோணி, நேரம், புகழ்னு அர்த்தம். நூ அப்படின்னா தியானம், தோணி, நேரம், புகழ் அப்படின்னும். நூ அப்படின்னா எல் யானை, ஆபரணம், நுபுரம் அர்த்தம். நூ அப்படின்னா எல் யானை இது ரெண்டு முக்கியமானது. நூனாவே எல் யானை அப்படின்னும். ஆபரணம், நுபுரம் அப்படிங்கிறது அடுத்ததுதான். அடுத்து நே அப்படின்னா கனிதல், நெகிழ்வு, வளர்த்தல், கெடுதல். இதுல கனிதல், நேனாவே கனிதல், நெகிழ்தல், வளர்த்தல், கெடுதல் இதெல்லாம் என்னன்னு சொல்லணும் நே அப்படிங்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேங்கும்போது ரெக்கசொலி நே அப்படின்னா அன்பு, அருள், நேயம், அன்பு, நட்பு, உலை. அன்பு, அருள், நேயம், அன்பு, நட்பு, உலை இதெல்லாம் வரும். அடுத்து தீ அப்படின்னா நெருப்பு, அறிவு, இனிமை, தீமைன்னு வரும். நெருப்பு, அறிவு, இனிமை, தீமை இதெல்லாம் தீன்னு வரும். சினம், நஞ்சு, நாணம், கொடுமைன்னு வரணும். சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை இதை வந்து தீ அப்படின்னு சொல்றோம். அறிவு, இனிமை, தீமைன்னு வரும். சினம் அப்படின்னா நஞ்சு, நாணம், கொடுமை அப்படின்னும். நோ அப்படிங்கும்போது துன்பம், நோய், வருத்தம், வலி, மேன்மையை குறிப்பிடும். துன்பம், நோய், வருத்தம், வலி, மேன்மையை குறிப்பிடும். நோ அப்படின்னா இன்மை, துக்கம், பலவீனம், இன்பம் வரும். இன்மை, துக்கம், பலவீனம், இன்பம் எல்லாம் நோ அப்படின்னும். பா அப்படின்னா காற்று, சாபம், பெருங்காற்றை குறிப்பிடும். காற்று, சாபம், பெருங்காற்றையும்.
பா அப்படிங்கும்போது அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை. அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை. அப்புறம் என்ன வரும்? பாம்பு, காப்பு இதுவும் வரும். பாம்பு, காப்பு இதெல்லாம் பா அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும். அடுத்து பி அப்படிங்கிற எழுத்துக்கு எது வரும்னா அழகு. பீனாவே அழகு அப்படின்னு அர்த்தம். பி அப்படிங்கும்போது அச்சம், பெருமரம். அச்சம், பெருமரத்தை பி அப்படிம்பாங்க. அடுத்தது நை அப்படின்னா வருந்து, இரக்கம், இகழ்ச்சி, எரித்தல். வருந்து, இரக்கம், வருந்துன்னு அர்த்தம். இரக்கம், இகழ்ச்சி, எரித்தல்லாம் நை அப்படின்னு வரும். அடுத்து பூ அப்படின்னா அழகு, மலர், இடம். பூ அப்படிங்கிறது எது வரும்? அழகு, மலர், இடம் அதெல்லாம் பூ அப்படின்னு வரும். பே அப்படின்னா அச்சம், நுரை, மேகம். பே அப்படிங்கிறது அச்சம், நுரை, மேகம் பே என வரும். அடுத்து பை. பைனா பசுமை, இளமை, கைப்பை. பசுமை, இளமை, கைப்பை அப்படின்னும். போனா சொல்லுதல், அடைதல், ஏவல். போ என்றால் சொல்லுதல், அடைதல், ஏவல் அப்படின்னு வரும். மா அப்படின்னா இமயம், மந்திரம், சந்திரன், நஞ்சு, நேரம். இமயம், மந்திரன், சந்திரன், நஞ்சு, நேரம் இதெல்லாம் மா அப்படின்னு வரும். மா அப்படின்னா விலங்கு, குதிரை, பன்றி, அழகு. மானா விலங்கு, குதிரை, பன்றி, அழகு. அடுத்து செல்வம், பெரிய, வண்டு, அன்னம். செல்வம், பெரிய, வண்டு, அன்னம் இதெல்லாம் வரும். அடுத்து மீ அப்படின்னா உயரம், வான், மேன்மை. மீ அப்படின்னா உயரம், வான், மேன்மை இதெல்லாம் மீ அப்படின்னு வரும். அடுத்தது மூ. மூ அப்படின்னா மூன்று, முதுமை, முடிதல், அழிவுறுன்னு அர்த்தம். மூன்றுன்னா மூன்று, முதுமை, முடிதல், அழிவுறு. அடுத்து மே. மேனா விரும்புதல், அன்பு, மேம்பாடு. மே அப்படின்னா விரும்புதல், அன்பு, மேம்பாடு. மைனா அஞ்சனம். மைனா அஞ்சனம், மசி, கண்மை, குற்றம், இருள், ஒளி, மங்கு. மை அப்படின்னா அஞ்சனம், மசி, கண்மை, குற்றம், இருள், ஒளி, மங்கு இதெல்லாம் மை அப்படின்னு வரும். அடுத்து மோ அப்படின்னா மோத்தல், மோதல், முகர்தல். மோத்தல், மோதல், முகர்தல். மோத்தல், மோதல், முகர்தல் இதெல்லாம் என்னன்னு வரும்? மோ அப்படின்னு வரும். யா அப்படின்னா ஐயம், யாவை. அடுத்து ஐயம், யாவை. கட்டுதல் ஒரு வகை மரம். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரம் தான் வந்து யா அப்படிங்கிற ஒரு வகை மரமும் இருக்கும். ஐயம், யாவை, கட்டுறது ஒரு வகை மரம். என்னன்னா இந்த யா அப்படிங்கிற இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து வா அப்படின்னா வருக, வாய், தாவுதல். இது வந்து வா அப்படிங்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னன்னா வருக, வாய், தாவுதல். அடுத்தது வி. வீணா நிச்சயம், விசை, விரும்புன்னு அர்த்தம். வீணா நிச்சயம், இசை, விரும்பு அப்படின்னும். வி அப்படின்னா மலர், கொள்ளுதல், மகரந்தம், பறவை. மலர்றது, கொள்ளுதல், மகரந்தம், பறவை அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? வி அப்படிம்பாங்க. அடுத்து என்னன்னா வே. வேனா வேவு பார்க்கறது, ஒற்று. வேவ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேவு பார்க்கறதையும் ஒற்றையும் குறிப்பிடும். வா அப்படிங்கிற எழுத்து வந்து நான்கில் ஒரு பங்கு அப்படின்னு பொருள் தரும். வாங்கிற எழுத்து நான்கில் ஒரு பங்கு அப்படிங்கிற பொருளை தரும். அடுத்து வை அப்படின்னா வைக்கோல், கூர்மை. வை அப்படின்னா வைக்கப்போல், கூர்மை அப்படின்னு வரணும். வைனா வைக்கப்போல், புல்லு, கூர்மை. வைனா வைக்கப்போல், புல், கூர்மை. வவ் அப்படின்னா கவ்வுதல், பற்றுதல். வவ் அப்படின்னா கவ்வுதல், பற்றுதல். ஓகே, இதுதான் முக்கியமான ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுங்கிறீங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு தமிழ் இலக்கணத்தில் பார்க்கலாம். பாய்.